பாலிடிக்ஸ் உங்களுக்குரிய ஒரு கரியரா? அதுதான் என்னோட ஒரு ட்ரீம் ஜாப். இந்த மாதிரி கனவுகளோட இருக்கிறீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்குரியது. ஆல் அண்ட் பர்சனாலிட்டி டைப்ஸில் ஒருத்தர் பொலிட்டீஷியனாக வாராங்களா இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்கணும்? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாலிடிக்ஸுக்குள்ளே தான் நான் போகணும், என்னோட கரியர், என்னோட ட்ரீம் ஜாப் பாலிடிக்ஸ், நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் சக்ஸஸாக இருப்பேனா? ஓகே, ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருந்தால், என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஆக்டிவில் இருந்தால் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான பொலிட்டீஷியனாக வரலாம்? ஸோ அதை பற்றி தான். அதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம், அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ முயற்சி உங்களோட கையில். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போத்தான் ட்ரெண்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றியே நாங்கள் பேசுவோம். ஸோ ஒருத்தர் 30 வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருந்துட்டு திடீரென்று பாலிடிக்ஸுக்குள்ளே வராங்க. ஸோ அந்த 30 இயர்ஸாக அந்த ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே இருந்து கரியரே சேஞ்ச், எல்லாமே சேஞ்ச், அப்படியே மாறி பாலிடிக்ஸுக்குள்ளே அவங்களோட ஃபீல்டை மாற்றுறாங்க. ஒருத்தர் 30 வருஷமாக ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறாங்களா இருந்தால் நிச்சயமாக அவங்களோட ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குரிய ஆர்டிஸ்டிக், அந்த ஆர்டிஸ்டிக் ஃபேக்டர் அவங்களுக்கு ஸ்கோர் மேக்ஸிமம். அதாவது எந்த அளவுக்கு ஒருத்தர் மற்றவங்களால் விரும்பப்படுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஆக்டிங், ஃபைட்டிங், அவங்களோட டான்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஒரு என்டர்டெய்னராக என்னன்னு மற்றவங்களுக்கு அவங்கள பிடிக்குது, அந்த ஃபேக்டர் டிசைட் பண்ணும். ஸோ அதே நேரம் ஒரு நைஸ் ஹியூமன் பீயிங்காகவும் இருக்கணும். ஸோ இந்த ஃபேக்டர் ஒரு 30 இயர்ஸாக இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் டாப்பான ஒரு பிளேஸில் இருக்கிறதா இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். அவங்க ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காகவும் இருப்பாங்க. மற்றவங்களுக்கும் வலிக்கும், மற்றவங்களுக்கும் பசிக்கும், மற்றவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. இந்த மாதிரி அடுத்தவங்கள கஷ்டம், அடுத்தவங்கள வலி வேதனைகளையும் தன்னுடைய வலி வேதனைகளாக யோசித்து சிந்திச்சு இருக்கிற ஒருத்தரை தான் நான் இங்கே நல்ல ஹியூமன் பீயிங்ன்ட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணேன். ஓகே, ஸோ ஓகே, அது சரியான ஒரு லெவலில் தான் இருக்குது. ஸோ அடுத்த ஃபேக்டர், ஸோ இந்த 30 இயர்ஸ்லையும் அவங்க ஒரு பிக் ஃபேன் குரூப்பை அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு கிராஸ் ரூட்டை அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நான் ஒரு ஆர்கனைசேஷன் நான் தொடங்க போகிறேன். அந்த ஆர்கனைசேஷன் நான் தொடங்கினா என்னென்ன ஃபேக்டர்ஸால் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், யார் அடித்தாலும் யார் விழுத்தினாலும் தாங்கி பிடிக்கிறதுக்கு கிராஸ் ரூட் இருக்கணும். அந்த கிராஸ் ரூட்டை தான் அந்த 30 இயர்ஸில் அவங்க ஃபேன் பேஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 30 இயர்ஸில் அவங்க பில்ட் பண்ணின அந்த ஃபேன் பேஸ் தான் ஃபேக்டர், சோஷியல். அதாவது இந்த ஃபேக்டர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற தன்மை, ஒருத்தரை கேர் பண்ணுற தன்மை, இதெல்லாமே இந்த ஃபேக்டரில் வந்துடும். அதாவது ஒருத்தருக்கு ஃபேக்டர் அதிகமாக இருக்குண்டா அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தான் சாப்பிடலைன்னாலும் மற்றவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது, அவங்க சாப்பிட்டுட்டாங்களா இருந்தால் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ வீட்டில் நார்மலாக பார்த்தீங்களா இருந்தால் பேரண்ட்ஸ், அதாவது தாய் தான் சாப்பிட்டாட்டியும் குழந்தை சாப்பிட்டா ஓகே, அவங்களுக்கு அந்த சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரிங், அது இந்த ஃபேக்டர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கேரிங் இந்த ஹெல்ப் மைண்ட், கேரிங், இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆகிருக்குன்னா அந்த ஃபேன் பேஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குண்டா அது அந்த ஃபேக்டருக்குரிய ஒரு ப்ரூஃபாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே நான் இந்த ஹாலண்ட் பர்சனாலிட்டி டைப்ஸ் தியரிஸ் இதை வச்சு தான் நான் என்னுடைய அனுபவத்தையும் வச்சு தான் நான் இதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ உண்மையாகவே நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு கேட்டால் இல்லை, ஜஸ்ட் இது ஒரு அனலைஸ். ஓகே, ஸோ டாப் லெவலில் இருக்குது, எஸ்ஸும் டாப் லெவலில் இருக்குன்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது, இந்த 30 இயர்ஸில் இருந்து ஒரு மேசிவ் சேஞ்சுக்கு ஒரு ஆள் அங்கேயும் சக்ஸஸ் ஆகி ஒரு பொசிஷனை வகிக்கிறாங்களா இருந்தால் இங்கே அவங்களோட ஃபேக்டர் ஹை, இங்கே அவங்களோட ஃபேக்டர் டாப். இது விசிபிளான ஒரு உண்மை. ஸோ என்டர்பிரைசிங், ஸோ இந்த ஃபேக்டர் மேக்ஸிமம் டாப். ஸோ ஒரு பொலிட்டீஷியனாக ஒருத்தர் இருக்கணும், ஒரு என்ன சொல்கிறது, ஜென்யூனாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதன் மூலம் தனக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கதா இருந்தால் அவங்க தான் என்ன சொல்கிறது, உண்மையான ஒரு பொலிட்டீஷியன். ஸோ இங்கே நிறைய பேர் பொலிட்டிக்ஸில் இருப்பாங்க, பட் உண்மையாகவே அவங்க அந்த ஜாபில் விருப்பத்தோடு இருக்கிறாங்களா, இல்லாட்டி மரியாதைக்காக இருக்கிறாங்களா, இல்லாட்டி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரம்பரையாக ஒரு கல்ச்சர்ன்னு சொல்லி அவங்க அதில் இருக்கிறாங்களா, அது தெரியலை.
பட் யார் ஒருத்தர் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிறதுல பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அந்த எவ்ரி மொமெண்ட் வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி சமாளிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குதா இருந்தால் அவங்க தான் என்ன சொல்கிறது உண்மையான ஒரு பொலிட்டீஷியன். அவங்க வந்து இந்த ஃபேக்டர் கூட இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல பர்ஸ்வேடராக இருப்பாங்க. அதாவது நான் சொல்கிறத மற்றவங்க செய்யணும். ஸோ நான் மற்றவங்க செய்கிற மாதிரி நான் சில விஷயங்களை சொல்லணும். அது என்ன சொல்கிறது ஆர்ட் ஆஃப் டாக்கிங். ஸோ எப்படி சொன்னால் அவங்க அந்த விஷயம் செய்வாங்க. அந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு என்ன சொல்கிறது எல்லா விதமான ஒரு ஆபிலிட்டிஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு தன்மை தான் இந்த பர்ஸ்வேடிங். ஸோ அந்த ஸ்கில் அந்த பர்ஸ்வேடிங் டைப் வந்து அந்த பர்சனாலிட்டிக்கு அந்த ஃபேக்டர் கூடுதலாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஆர்ட் ஆஃப் டாக்கிங். ஸோ மற்றவங்களை கவர்ற நான் சொன்னால் ஓகே ஒரு வேர்ட் சொல்லியாச்சு, இந்த வேர்ட் சொன்னால் இந்த விஷயம் நடக்கும் என்ற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கும் அவங்களோட பேச்சிலையும் அவங்களோட அந்த அதாவது என்ன சொல்கிறது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்களா இருந்தால் மற்றவங்க செய்கிறாங்களா இருந்தால் அவங்க சொல்கிற விஷயம் நன்மையாக இருக்கணும். நாங்கள் எல்லாரும் எல்லாம் சொல்லலாம், ஒரு மற்றவங்களுக்கு நன்மை பயக்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட அணுகுமுறை. ஸோ இங்கே நாங்கள் பார்த்தோமா இருந்தால் ஸோ இந்த 30 இயர்ஸாக ஒரு ஆக்டிங் ஃபீல்டில் இருந்துட்டு பொலிட்டீஷியனாக வந்த இவங்களுக்கு டாப் லெவலில் இருக்குது, டாப் லெவலில் இருக்குது, டாப் லெவலில் இருக்குது. இது மூணுமே எங்களோட கண்ணுக்கு தெரியுது. இது மூணுமே இந்த வந்து டாப் லெவலில் இருக்குது. உண்மையாகவே ஒரு பொலிட்டிக்ஸுக்குள்ளே அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கணுமா இருந்தால் இந்த மூண்டும் கட்டாயம் இருக்கணும். ஆனால் இந்த மூண்டோட இன்னொரு ஃபேக்டர் முக்கியமான ஃபேக்டர் ஃபேக்டர். இந்த ஃபேக்டரும் அவங்களுக்கு அதாவது அதிகமாண்டு குறைவும் இல்லாமல் அதிகமும் இல்லாமல் ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்கோர் இருக்கணும். ஸோ உண்மையாகவே இவங்களுக்கு எந்த லெவலில் இருக்குன்றது விசிபிளாக எங்களுக்கு தெரியாது. அது வந்து வித் த டேஸ் அதாவது என்னென்று இந்த ஆட்சி நடந்து போகுது, என்னென்று இந்த மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படுது, என்னென்று ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணுறாங்க, இதில் தான் நாங்கள் இந்த வந்து நாங்கள் சிக்கு ஸ்கோர் போடலாம். ஸோ இப்போ வந்து சிக்கு ஸ்கோர் கொடுக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு இல்லை. ஏண்டா இது வந்து அவங்களோட க்ரோத் ஸ்டேஜ். ஸோ ஏன் வந்து அவங்களுக்கு வந்து டாப் லெவலில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, லோ லெவலில் இருக்கவும் சான்ஸ் இல்லை, மிட் லெவலில் இருக்குது. பட் சரியாக எந்த அளவுன்னு சொல்லி எங்களால் சொல்ல இயலாம். ஏண்டா என்ன காரணம்டா 30 இயர்ஸாக அவங்க இருந்த ஃபீல்டு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆக்டிங் ஃபீல்டு. ஸோ அவங்களோட பர்சனல் என்ன மாதிரின்றது எங்களுக்கு தெரியாது. அவங்களோட பர்சனல் லைஃப் பர்சனலில் வந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்று ஹேண்டில் பண்ணுறாங்க அது எதுவுமே எங்களுக்கு தெரியலை. ஸோ இந்த வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர், சில விஷயங்கள் ஸ்ட்ரக்சராக இருக்கும், டேட்டாவோட ஒர்க் பண்ணுறது, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மேனேஜருக்குரிய தன்மைகள் குவாலிட்டிஸ் இதெல்லாமே ஒரு அடங்கினது தான் இந்த ஃபேக்டர். உண்மையாகவே இந்த 30 இயர்ஸ் இந்த ஃபீல்டை விட்டு அரசியலுக்குள்ளே வந்து ஒரு டாப் பொசிஷன் வாங்கிக்கிறதுன்றது பெஸ்ட்டான ஒரு பெஸ்ட் லீடருக்குரிய எல்லா கெப்பாசிட்டி எல்லா குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. பட் வந்து அதாவது ஒரு பெஸ்ட்டான லீடர் மக்களை எல்லாரையுமே தன்னோட இருக்கிறவங்க எல்லாரையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த ஃபேக்டர் சரியான ரேஞ்சில் அதாவது டியூன் பண்ணணும். ஆகலும் அதிகமாகவும் இல்லாமல் ஆகலும் குறைவாகவும் இல்லை. ஆகலும் அதிகமாக இருந்தால் அது வந்து என்ன சொல்கிறது ஒரு விதமான மன்னர் ஆட்சி மாதிரி போயிடும். ஆகலும் குறைவாக இருந்தால் அது வந்து ஒரு டான் மைண்ட் மாதிரி புது புது திட்டங்கள், புது புது விஷயங்கள், புது புது இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே புதுசாக வந்து அது ஒரு வித்தியாசமான பாத்தில் போகும். ஸோ அந்த வந்து சரியான டியூனில் சரியான லெவலில் சரியான ஸ்கோரில் இருக்கணும். அந்த சரியான ஸ்கோரில் இருந்துட்டுதுன்னா இந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் சார்ட் இந்த மாதிரி இருக்கா, உங்கள் சார்ட்டில் வந்து ஹை லெவலில் இருக்குது. ஸோ எப்படிப்பட்ட ஒரு விதமான பொலிட்டீஷியனாக நீங்கள் வரணுன்றது அந்த நீங்கள் என்னென்னு ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அந்த நீங்கள் கூட்ட போகிறீங்களா குறைக்க போகிறீங்களா, அந்த நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் நீங்கள் வந்து எந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பொலிட்டீஷியனாக நீங்கள் இருப்பீங்கன்றது இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் விட முக்கியமான ஒன்று இருக்குது. உங்கள் கனவு ஜாப் பொலிட்டீஷியனாக வரணுமா? ஸோ முக்கியமாக இருக்க வேண்டியது திக் ஸ்கின். அதாவது உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும்.
பல கிரிட்டிசிசம் வரும். பல பேர் என்ன சொல்றது, அவங்க விமர்சிப்பாங்க. எல்லா கருத்துக்களையும் சொல்லுவாங்க. சுத்தி இருக்கிறவங்க அது சரி, இது சரி, இது சரியில்ல, அது சரியில்ல. இந்த மாதிரி பல கருத்துக்கள விமர்சிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா, அது எல்லாத்தையுமே என்ன சொல்றது, நீங்க காதுல வாங்கிக் கொள்ளாம இல்ல. காதுல வாங்கிக் கொள்ளணும். ஆனா, ரியாக்ட் பண்ணக்கூடாது. எந்தவித ரியாக்ட்டும் இல்லாம, அது எல்லாமே ஓகே. ஸோ, அது எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும்ன்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட கோல் உங்களுக்குன்ட்டு ஒரு கோல் இருக்கா, அந்த கோல நோக்கி நீங்க போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு திக் ஸ்கின் உங்களுக்கு இருக்குமா இருந்தா, பாலிடிக்ஸ்ல நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கரியர், அதாவது பாலிடிக்ஸ்ல நீங்க வந்து ஒரு சக்சீட் அடையறதுக்கு பல வாய்ப்பு இருக்குது. நீங்களும் ஒரு பெஸ்ட்டான பாலிட்டிஷியனா வரலாம். நாங்க செய்யற வேலையில எங்களுக்கு திருப்தி இருக்கா? நாங்க சரியா வேலை செய்றோமா? சந்தோஷமா இருக்கிறோமா? நிம்மதியா இருக்கிறோமா? பீஸ்ஃபுல்லா இருக்கிறோமா? ஸோ இதுதான் இந்த சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யார் யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.